என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையாருக்கு எழுதின 2வது நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில், அநேகரை போல் நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். ஒரு சில பேர் அல்ல, அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி பேசுகிறார்கள்? கலப்பாய் பேசுகிறார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். இந்த கடைசி நாட்களில் அதை வெளியரங்கமாய் பார்க்கிறோம் அல்லவா? அநேக வேத புரட்டர்கள் எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை, குறைவற்ற கர்த்தருடைய வார்த்தையை தங்கள் சொந்த அறிவினால் அதை திரித்து பேசுவதையும் தங்களுக்கு ஏற்றாற் போல திருப்பிக் கொள்வதையும் நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதுதான் கலப்பாய் பேசுதல். ஆனால் நாம் எப்படி பேச வேண்டும்? துப்புரவாய் பேச வேண்டும். தேவன் அருளின பிரகாரம் பேச வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளிருந்து தேவ சன்னிதானத்தில் நாம் பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய தாசர்களே, கர்த்தருடைய வார்த்தையின் ஆழங்களை நாம் ஜனங்களுக்கு பேச ஆரம்பிப்போம். அதை எப்படி பேச வேண்டும்? தேவ ஆவியானவர் அருளின பிரகாரமாகவே நாம் பேச வேண்டும். துப்புரவாய் பேச வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தினால் நிறைந்தவர்களாய் பேச வேண்டும். பாருங்கள், எந்த வகையிலும் நமக்கு ஏற்றாற் பிரகாரம் சாதகமாய் அவைகளை திருப்பிக் கொள்ளக்கூடாது. சில பேரை பார்க்க முடியும், அவங்க செய்கிற தவறுகளுக்கெல்லாம் வேதாகமத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து தங்களுக்கு சாதகமாக அதை திருப்பிக் கொள்வாங்க. அப்படிப்பட்ட காரியமாய் நாம் செய்யக்கூடாது. அப்படிப்பட்டவர்களெல்லாம் கள்ளர்களாய் வேத புரட்டர்களாய் இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் எத்தனையோ பேர் உபதேசங்களை கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், அதற்கு காரணம் என்ன? அவர்களுக்குள் காணப்படுகிற கலப்பை தங்கள் பிரசங்கத்திலும் அவர்கள் பிரதிபலித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் நாமோ சத்தியத்தை சத்தியமாகவே எடுத்து சொல்ல ஆரம்பிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தினால் நிறைந்தவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையின் ஆழங்களை கொண்டு போக ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.